Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 899 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த பேசில் ஹாக்கின்ஸ் பெரிய சைஸ் மான்ஸ்டர் ஒன்ன கள்ளத்துல இறக்கி விட்டான்ல, அதுவும் ஸ்டார் மான்ஸ்டர். அது பாத்தீங்கன்னா இப்ப ஃபுல் பவரோட வெறி கொண்டு நம்ம ஆளுகளை அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்குது. சண்டை போடுறதுக்கெல்லாம் நம்ம பயலுக்கு பஞ்சாயத்து இல்லைன்னு வைங்க, விட்டா வாரக்கணக்கில் நின்று சண்டை போடுவானுங்க. ஆனா அந்த ஒட்டமா புள்ளைக்கு இப்ப உடம்பு சரியில்லை, அவ பஞ்சாயத்து இல்லைன்னா வச்சு செஞ்சிட மாட்டானுங்க. ஒருத்தனை மட்டும் தனியா விட்டுட்டும் போக முடியாது, ஏன்னா இப்ப தான் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. சோ வேற வழி இல்லாம எஸ்கேப் ஆகி போக போக தான் சண்டை போடணும்னு அந்த லயன் மேல நின்னுகிட்டே லூஃபி சண்டை போட ரெடி ஆவான். ஆனா ஜோரோ இதை நான் பாத்துக்கிறேன் நீர்வான். மொத ஷாட்டே ஓங்கி ஒரு வெட்டு வைப்பான். அந்த வெட்டெல்லாம் அசால்ட்டா தட்டி விட்டுட்டு வரும். அது வரும்னு அவனுக்கும் தெரியும். அதனால பையன் இழிச்சுக்கிட்டே நிப்பான். இந்த பேசில் ஹாக்கின்ஸ் பையன் உட்கார்ந்துகிட்டே அந்த மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்னென்ன பண்றானோ அதை அப்படியே அதுவும் பண்ணுது. அப்படியே அது ஓங்கி ஒரு அட்டாக் வைக்கும். அந்த அட்டாக் நம்ம ஆளு ஒத்த கையில தடுப்பான், ஐ மீன் ஒத்த கத்தியில தடுப்பான். அதுக்கப்புறம் அது டங்கு 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 டங்குன்னு பயங்கரமா அட்டாக் பண்ண இவன் தடுக்க, அது பண்ண இவன் தடுக்கன்னு சண்டை போய்கிட்டே இருக்கும். அந்த லயனால தாங்க முடியல. ஏன்னா ஜோரோ அந்த லயன் மேல நின்றுட்டு தானே அந்த அட்டாக் எல்லாமே தடுக்கிறான். அந்த அட்டாக்ல வர போர்ஸை ஜோரோ தாங்கிடுவான். ஆனா அந்த லயனால முடியாதே, அதான் நாக்கு தள்ளிருச்சு. கடைசியா ஒரு அட்டாக் பண்ணி அது பயங்கரமா பிரஷர் கொடுத்து அமுக்கிட்டு இருக்கும். ஜோரோவே கஷ்டப்பட்டு தடுத்துட்டு இருப்பான். அப்ப அந்த லயனோட நிலைமை அதோட கண்ணுல ரிங் எல்லாம் சுத்திருச்சு. அட இறங்கி போய் சண்டை போட்டா என்ன, அதுலயே நின்றுட்டு தான் சண்டை போடுவான். அந்த பேசில் ஹாக்கின்ஸ் அவனோட பவர் எல்லாம் கொடுத்து அந்த மிருகத்தை பயங்கரமா அட்டாக் பண்ண வைப்பான். சோ இப்ப ஜோரோக்கே அவன் டஃப் கொடுக்குறான்னு தெரிஞ்சு போச்சு. அதனால பையன் என்ன பண்ணிடுவான், 1 கொரில்லா 2 கொரில்லான்னு மசில்ஸா பயங்கரமா பெருசாக்கி அதுக்கப்புறம் சண்டை போடுவான். உடனே அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணும், கையில இருந்த நெயில்ஸை யூஸ் பண்ணி ஜோரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். அதை அவன் தட்டி விட்டுருவான். ஆனா அதுக்கப்புறம் இவன் அட்டாக் பண்ண வேலைக்கு ஆகாதுன்னு அங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க லூஃபி அட்டாக் பண்ண போகும். இவன் சண்டை போற வரைக்கும் யாரும் குறுக்க வரவும் கூடாது, வந்தாலும் தடுக்கவும் கூடாது. ஏன்னா ஏதாச்சும் ஆச்சுன்னா இவன் தான் பொறுப்பு. அதனால லூஃபி எதுவும் பண்ண மாட்டான். ஜோரோவே அந்த அட்டாக்கை தட்டி விட்டு அந்த மான்ஸ்டர் கையில ஒரே வெட்டு. அப்படி அந்த மான்ஸ்டரை வெட்டின உடனே அந்த வெட்டு பேசில் ஹாக்கின்ஸுக்கு விழும். அவனோட சபார்டினேட்டுக்கு அந்த வெட்டை அப்படியே பாஸ் பண்ணி விடுவான். அவ்வளவுதான், இவனுக்கு ஒண்ணு ஆகாது. இந்த மாதிரி உங்களுக்கு விழுகிற அடி காயம் எல்லாமே மத்தவங்களுக்கு ஆகும், இல்ல இந்த மாதிரி மாத்தி விடலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா யாரை சூஸ் பண்ணுவீங்க? ஒருத்தரா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10 பேரா இருந்தாலும் பரவாயில்ல, கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்குன்னு அடிஷனல் பேப்பர் வாங்குற அளவுக்கு எல்லாம் எழுதக்கூடாது. ஒரு 10 பேர் பேரை மட்டும் எழுதுங்க. வெறி இருக்கும், அதுக்காண்டி இவ்வளவு வெறி இருக்கக்கூடாது. ஜோரோ பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அந்த மான்ஸ்டருக்கு வெட்டு போட்டுக்கிட்டே இருப்பான். அந்த வெட்டு ஹாக்கின்ஸுக்கு போகும், அதை அப்படியே பாஸ் பண்ணி விடுவான். கூட இருக்க அத்தனை பேர் செத்து விழுந்துட்டு இருப்பானுங்க. இப்படியே சண்டை போய்கிட்டே இருக்குமா. கையில இருக்க அந்த கட்டையை வச்சு மட்டும் ஜோரோவை தடுக்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே திடீர்னு வாயை திறப்பான். பார்த்தா வாயில இருந்து ஏகப்பட்ட ஆணி வரும். அதை வச்சு அட்டாக் பண்ணுவான். நம்ம தலைவர் தான் மாசாச்சே, சட்டு புட்டுன்னு அத்தனை ஆணியும் சும்மா தட்டி தூக்கிடுவான். ரெண்டு நெத்தியில வயிற்றுல அங்க அங்கன்னு படும். ஆனா பெருசா இந்த அளவுக்கு இல்ல, கையில மட்டும் ஒரு அணி ஸ்ட்ரெயிட்டா வந்து இறங்கிருச்சு, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த அட்டாக்கு ஓங்கி அடிக்கும். அந்த அட்டமே புள்ளுத்தி கிளம்பிடும். ஐயோ, ஜோரோக்கு கண்டிப்பா ஒன்னும் ஆகாது. இந்த லயனுக்கு ஏதாச்சும் ஆயிருச்சான்னு பார்த்தா அதான் இல்ல. சொல்ல போனா இப்ப பேசில் ஹாக்கின்ஸோட கையில கத்தியே இல்ல. ஏன்னா பையன் அந்த ஸ்டார் மான்ஸ்டரோட கையை வெட்டிட்டான். அதுக்கப்புறம் 2 ஸ்வாட்ஸ் டெக்னிக்ல டவர் கிளைம் ரிப்பிள்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு வெட்டு. அவ்வளவுதான், அந்த ஸ்டார் மான்ஸ்டரே ரெண்டா பொளந்துரும். அவ்வளவுதான், மான்ஸ்டர் காலி. பேசில் ஹாக்கின்ஸோட சபார்டினேட்ல ஒருத்தன் காலி. பின்ன அந்த வெட்ட வாங்க ஒருத்தன் வேண்டாமா? இப்படியே அட்டாக் பண்ணி மொத்த பேர்த்தையும் சொல்லி முடிச்சிட்டான் பண்ணாட பையன். அதுக்கப்புறம் என்ன, நம்மளுக்கு மறுபடியும் எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே இவன் கார்டை வச்சு செக் பண்ணி பார்ப்பான். பார்த்தா இந்த மாதிரி நம்மளுக்கு யாரோ எஸ்கேப் ஆறதுக்காக வழி சொல்லுவாங்களாமா. அதை வச்சு அவனு 2 பேரும் சேஃப்டியா எஸ்கேப் ஆயிடுவானுங்கன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவனும் அட்டாக் பண்ண மாதிரி எல்லாம் தெரியல. இங்க இவனுக்கு எப்படியாச்சும் அந்த ஒட்டமா பொண்ண காப்பாத்தியே ஆகணும். ஜோரோ காப்பாத்தினானே ஒருத்தி. அவ பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே நம்மளால வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. எங்க இருக்கா என்னன்னு தெரியல, ஆனா இருக்கா. அந்த ஹாக்கின்ஸ் மாதிரி எனக்கு செம்ம கடுப்பாகும். பின்ன வந்தவனுல வழியிலேயே விட்டுட்டானே. ஜோரோ பாத்தீங்கன்னா அவனோட எபிலிட்டி எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு கையில இருக்க ஆணி அப்படியே பொறுமையா புடுங்குவான். இங்க அந்த ஒட்டமாவை தொட்டு பார்த்தா அவளோட பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகிக்கிட்டே தான் போகுது. அதனால அந்த லைனை கொஞ்சம் வேகமா போக சொல்லி அடிச்சு புடிச்சு போவானுங்க. அப்படி போயிட்டு இருந்த அந்த லைனு சட்டனா ஒரு இடத்துல போய் பட்டால்னு பிரேக் அடிக்கும். என்ன மறுபடியும் ஏதாச்சும் எனிமி கூட்டம் வந்துருச்சான்னு பார்த்தா அதான் இல்ல. ஆப்போசிட்ல 2 வழி போகுது. எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. கரெக்டான வழியில போகல, டெஃபினட்டா சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. லூஃபி பார்த்துட்டு, அட ஏற்காடு எருமை, உன் ஊர் தானே இது, உனக்கு தெரியாத வழி? இங்க ஒருத்தி உசுருக்கு போராடிட்டு இருக்கா, சட்டு புட்டுன்னு போற வழியா பாரு. என்ன அது இன்னுமே பேந்த தான் முடிச்சுட்டு இருக்குது. அதுக்கே ஒழுங்கா தெரியல போல. சரி, இதுக்கப்புறம் நம்ம பள்ளிய கரெக்டான வழியை சூஸ் பண்ணி போனானுங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.